என்பார்கள் அடடா என்பார்கள் அவளை பார்த்த எல்லோரும் மூன்றே வினாடி அவளை கண்டாலே நெஞ்சை தாக்கும் மின்சாரம் ஆஹா என்பார்கள் அடடா என்பார்கள் அவளை. அடுத்த இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. ரைட், இன்னொரு கிஃப்ட். அந்த கீழே இருக்கிற கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணுங்க. அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்க. இதுக்கு என்ன இருக்கு சொல்லணும். எனக்கு என்ன இருக்கு பயமாக இருக்குது. இதுக்கே மீது நகை எதுவும் இருக்குதோ தெரியான்னு சொல்லி. சரி பாப்போம். இழுத்து வீங்க. ரைட், ஓகே. அழகான ஒரு வாட்ச் உண்டு. அதையும் அதை இப்போ கட்டலாம் என்ன? ரைட். இந்த வாட்ச் யார் தந்துருப்பாங்க? இது அண்ணியும் பிள்ளைகள் மாதிரி. அண்ணியும் பிள்ளைகளும் மைனா அண்ணி அப்படியா? சரி, மைனா அண்ணி. அந்த கேஷ் தந்துருக்குறாங்க. அதில் எவ்வளோ இருக்கு? எல்லாமே தவறான விடை தான். 10,000 ரூபாய். 10,000 இருக்கு. சரி, இந்த ஆனால் உங்களோட அண்ணாவும் அண்ணியும் தெரியல. சாரி, அண்ணி தெரியல, அண்ணியும் பிள்ளைகளும் தெரியல. லேனு அதான் அது லேனு. அக்காண்ட பிள்ளை, இவங்கட பிள்ளை. சரி, ஓகே. எல்லாமே தவறான விடை. சரிதானே? இந்த கிஃப்டை யார் தந்தேன்னு சொல்லி சொன்னா நானே பார்த்து தான் சொல்லணும். பாருங்க, உங்களோட அம்மா செய்திருக்க மாட்டாங்களா? என்ன என்ன யோசிக்கிறீங்க? உங்களோட அம்மா செய்திருக்க மாட்டாங்களா? பக்கத்தில் பார்த்து கொண்டு இருக்கிறா இந்த பிள்ளை. என்ன நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் பிள்ளை சரியான பிள்ளை அப்படி சொல்லக்கூடாது. அம்மா பார்த்து கொண்டு இருக்கிறா இப்படின்னு சொன்னால் என் பிள்ளை என்ன சொல்லையிலேயே நான் அவளுக்கு இந்த கடைசியா நீங்கள் என் கடைக்குட்டியை எப்படி நான் வளர்த்துறான்னு இன்னும் ஒரு வார்த்தை சொல்லியிலேயே இது வரைக்கும் மற்ற எல்லாருமே சொல்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கிஃப்டை வந்து உங்களோட பாசத்துக்குரிய அன்புக்குரிய இந்த இடத்துல இருக்கிறாங்க. ஜாரா, சரி கண்டுபிடிங்க. அக்கா, இந்த கிஃப்டை யார் தந்துன்னு சொன்னால் உங்களோட சின்ன அக்கா லலி அக்கா தந்துருக்குறாங்க. ஓகே தானே? லலி அக்கா தந்துருக்குறாங்க. அவங்களோட ஃபேமிலி தந்துருக்குறாங்க. சரி தானே? அத்தான் கூகன், அக்கா லலி, மகன் டேனுஜன். ஓகேயா? சரி, எல்லாருமே நீங்கள் தப்பாக இன்றைக்கி சொல்லியிருக்கிறீங்க. நான் நினைச்சேன் நிஷான்னு சொல்லி ஒரு லக்கி நம்பர்ன்னு சொல்லி எல்லாமே தப்பு பெரிய பிரச்சனையாக வரப்போகுது. சரி, இந்த இடத்துல அவங்க உங்களை நினைச்சு செய்திருக்கிறாங்க. கட்டாயம் என்னுடைய தங்கச்சி வந்து எப்போதுமே சந்தோஷமாக இருக்கணும். இறைவனுடைய ஆசீர்வாதம் அவளை இன்றைக்குமே எங்கள் அம்மாவுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க எங்களோட ஊரில் இருக்கிறாங்களன்னு சொல்லி நினைச்சு செய்திருக்கிறாங்க. நீங்கள் அவங்கள மறந்துட்டீங்க. சரிதானே? சரி, உங்களோட அக்காவுக்கு என்ன சொல்கிறீங்க? லலி அக்காவுக்கு எப்பயும் நல்லா இருக்கணும். அப்புறம் என்ன? சரி, ஏன் அவங்கள மிஸ் பண்ணினீங்க? நீங்கள் அவங்கள மட்டும் சொல்லல, பெரியக்கான்னு சொல்கிறீங்க. அவங்க செய்திருக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு ஒரு இது அப்படி தானே? என்ன? சரி, பார்க்கலாம். எனக்கு ஒரு கவிதை ஒன்று சொல்லியிருந்தாங்க. கட்டாயம் இந்த கவிதையை நீங்கள் வாசித்து காட்டணும்னு எனக்கு சொல்லியிருந்தாங்க. தங்கச்சி, என் பாசத்துக்குரிய தங்கச்சி நிசாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தங்கச்சி, அவள் என் மீது காட்டுகிற அதிகபட்ச பாசமே அன்பான சண்டையாகத்தான் இருக்கும். நல்ல நட்பின் முதல் உதாரணமே என் தங்கை நிசாதான். உன்னை குழந்தையாய் பார்த்து தூக்கி வளர்த்த நினைவுகள் என்றுமே மறக்க முடியாத நினைவுகள். இப்போ அகவை 40 ஆகிவிட்டனவா? நம்ப முடியவில்லை. இப்போ நீ சிறியவளாகியே இருக்கின்றாய். வாழ்வில் எல்லாம் சிறப்புகளும் பெற்று என்றும் மகிழ்வுடன் வாழ மனதார என் குடும்பத்துடன் வாழ்த்தி நிற்கிறேன் என்று சொல்லி ஒரு குட்டி கவிதையை தந்திருக்கிறாங்க. என்றைக்குமே நீங்கள் அவங்கள மறக்கக்கூடாதுன்னு பார்ப்போம். அண்ணின்னு சொல்கிறீங்க, பார்ப்போம். சரிதானே? அண்ணி ஒன்றுமே செய்யலை போல நடக்குது எனக்கு பார்க்க. சரி, பார்க்கம். இன்னும் கிஃப்ட்டுகள் இருக்குது. சரிதானே? இன்னும் கிஃப்ட்டுகள் இருக்குது. நீங்கள் அந்த கிஃப்டை பண்ணுங்க. ரைட், ஓகே. இந்த கிஃப்ட்டுகளை யார் தந்திருப்பாங்க எனக்கு சொல்லிட்டு? இந்த கிஃப்ட்டுகளை உங்களுக்கு பாசத்துக்குரிய எப்போதுமே உங்களை நினைச்சிட்டு இருக்கிற ஒரு ஜீவன் தந்திருக்குது. சரிதானே? குழுவண்டு தாரன் எப்போதுமே உங்களை பாசத்துக்குரிய உங்களை நினைச்சிட்டு இருக்கிற ஒரு ஜீவன். மிக்க பாசம் இருக்குது உங்களில். என்ன சொல்கிறீங்க? அவர் ஜார் அக்கா தான் அல்ல உங்களோட மிஸ்டர் இல்லை. என்ன நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா? அக்கா தான். சரி, என்னன்னு சொல்லிச்சுன்னா இந்த இடத்துல அவங்க இல்லை. இந்த கிஃப்டை தந்தவங்களும் இந்த இடத்துல இல்லை. இந்த இடத்துல இல்லை அவங்க. சரிதானே? சரி, பார்க்கலாம் யாருன்னு. சரி, உங்களோட அண்ணி பாசம் இல்லையா? பெரிய அண்ணி பாசம் இல்லையா?
வாங்க. அப்போ நீங்கள் அவங்கள சொல்லவே இல்லையே எல்லாரும் கேட்டா. இல்லை சொல்கிறீங்க. சரி அதை ஓப்பன் பண்ணுங்க. கத்தியால் ஓட்டு சும்மா ரைட். அப்படி தூக்கி காட்டுங்க. ஒரு அழகான ஒரு சாரி ஒன்று தந்துருக்குறாங்க. அப்படி தானே? ஓகே, பிடிச்சிருக்கா சாரி? ஓ. ஆ சரி, ஓகே. அதையும் அப்படி வச்சுட்டு இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு மேலே. ரைட், ஒரு அழகான கேன் பேக் ஒன்று தந்துருக்குறாங்க. சரி, அந்த எம்பலப்பும் அதுவும் இருக்கட்டும். சரி, இப்போ சொல்லுங்கள், யாராக இருக்கும் இந்த இடத்துல நிற்கிறாங்களா? இல்லை போல் இருக்குது. யாரா? அக்கா. அத்தானும் அக்காவும் அத்தானும் பிள்ளைகளும். அப்படியா? நான் சொல்கிறேன் அவங்கள இல்லையேன்னு சொல்லி சின்ன அக்காவும் அத்தானும் அதை சொல்லிட்டீங்க. ஏன்னா சரி, ஓகே. இன்னும் உங்களோட பெரிய அண்ணாண்ட பிள்ளைகள் செய்யலாது. ஆ அப்போ நீங்கள் சொல்ல இல்லையா அவங்கள? சரி, பெரிய அண்ணன் பிள்ளைகளில் யார் செய்திருப்பாங்க? இல்லை, நீங்கள் ஒரு ஆளை தான் சொல்லலாம். அதில் உங்களோட விருப்பம் வரவங்க யார்? என்னடா ஒரு பிறந்த நாளில் வந்து உங்களை தான் சொல்லியிருந்தாங்களே ஒரு பிள்ளை. சரிதானே? அத்தாத்து என்று சொல்லியிருந்தாங்க. சரி, இப்போ சொல்லுங்கள், அந்த 3 பேரில் யார் செய்திருப்பாங்க? உங்களில் யார்? இல்லை, பக்கத்தில் நிற்கிறபடியே நீங்கள் அப்படி சொல்கிறீங்களே. இல்லை, ஒருத்தங்கள்லாம் அதில் செய்தது. கட்டாயம் என்னுடைய அத்தைக்கு நான் அதை செய்யணும்னு சொல்லி செய்திருந்தாங்க. 3 பேரில் ஒருத்தங்க யாரா? உங்களுக்கு குழு தந்துருக்கேன், நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இது யோசிச்சு இந்த மந்திரத்தில் யோசிச்சு சொல்கிற மாதிரி இருக்கு. அருந்தா அவதான உங்கள பாசம் போலடா. அப்படியா? அப்போ பெரிய பிள்ளை பாசம் இல்லை, பாசம் தானே? சரி, ஓகே. சரி, ஓப்பன் பண்ணுங்க. அந்த பிரேமை ஓப்பன் பண்ணுங்க பாப்பா. எம்பரை பெஞ்சால வச்சுட்டு எம்பலப்பா வச்சுட்டு ஏண்ணா என்ன சிரிப்பு வருது? பெரிய ஒரு பொன் சிரிப்பு கொண்டு வருது போலடா. நிறைய பாசம் போலடா. அண்ணன் அக்காவிலையும் அத்தான்லையும். அப்படியா? மூத்த அக்கா இல்லைண்ணே? சரி, ஓகே. ரைட், ஓகே. நல்லா இருக்கேண்ணா. சரி, அக்கான்னு சொன்னீங்களும் இப்போ அக்காவும் வந்தாச்சு. சரிதானே? ரைட், ஓகே. அந்த எம்பலப்பையும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, இந்த எம்பலப்பை வந்து உங்களோட அக்காவும் உங்களோட அத்தான் சுதா தானேண்ணா? என்ன பேர்? அத்தான் சுதா, அக்கா சரோ, பிள்ளைகள் காருஜன், லேனுஜன், திலக்ஷா. இவங்களுக்கு வந்து அப்படி ஃபேமிலியாக செய்திருக்கிறாங்க. அவங்களோட மகன் வந்து உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று ஒரு கேஷ் ப்ரைஸ் ஒன்று தந்துருக்குறாங்க. விளங்கு தானே? சரி, அதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. சரி, இந்த மாதிரி அவங்களோட ஃபேமிலிக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இந்த மாதிரி இந்த பிறந்த நாளில் வந்து நிறைய கிஃப்ட்டுகளை கொண்டு வந்துருக்குறாங்க தூர தேசத்தில் இருந்தும். என்ன சொல்கிறீங்க நீங்கள்? நல்லா இருக்கணும். அப்படி தானே? எல்லாருமே நல்லா இருக்கணும். ஓகே, ஓகே. சரி, ஓகே. சரி, அவங்களும் உங்களுக்கு ஒரு கவிதையோட தந்திருந்தாங்க, கட்டாயம் வாசிக்கணும்னு சொல்லி பார்ப்போம். அன்புக்கு நிகரேது என் அன்பு தங்கச்சிக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். என்றுமே மாறாத அன்பு உன்னிடத்தில் இருப்பது போல உனக்கு மட்டுமே நான் தருவேன் என்றுமே மாறாத என் அன்பினை. வாசித்த கவிதைகளில் யோசிக்க வைத்தவரி அக்கா, சுவாசித்த இதயங்களில் நேசிக்க வைத்தவரி தங்கை. தனக்கு இன்னொரு தாய் என்றால் என் அக்காதான் என்பாள். விலை மதிக்க முடியாத பொக்கிஷம், என்றுமே மாறாத அன்பு, எதையுமே சலிக்காமல் செய்து முடிக்கும் மனம், எந்த செயலையும் துணிந்து செய்யும் ஆற்றல் என் தங்கச்சியிடம் மட்டுமே. என்றுமே நோயில்லா வாழ்வில் மகிழ்ச்சியுடன் நல்வாழ்வு வாழ்க, பல்லாண்டு வாழ்க என வாழ்த்தி நிற்கிறேன் என்று சொல்லி ஒரு கவிதை உண்டு, குட்டி கவிதை உண்டு. அழகான ஒரு கவிதை வரிகள், அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. எல்லாருமே கவிதையை அனுப்பியிருக்கிறாங்க. ஓகே, அவ்வளோதான். பல்லாண்டு காலம் அவங்களும் வாழணும். அப்படியா? தேங்க்ஸ் சொல்கிறீங்க. சரி, ஓகே.
இன்னும் கிஃப்ட்டுகள் இருக்கு. சரி, இந்த அந்த கிஃப்ட்டை கொடுங்க. ரைட், இந்த கிஃப்ட்டை யார் தந்திருப்பாங்க? யாரெப்பா நான் சொல்லுவது? எல்லாரையுமே சொல்லிட்டேனே, யாரை சொல்லுவது என்ற ஒரு யோசனை. இந்த கிஃப்ட்டை யார் தந்திருப்பாங்க? உங்களோட கெஸ்ஸிங்க பார்ப்போம். அந்த உங்களோட பிறந்த நாளில் நீங்கள் எனக்கே கவலையாக இருக்குது, நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது, சரியான ஆன்சரை சொல்லணும்னு சொல்லி. சரி, யாராக இருக்கும்? பிள்ளைகளும் அம்மாவும். ரெண்டு ஆன்சர். பிறகு அப்பாவும் வேறு. யார் அந்த அப்பா? யார் அந்த அப்பா? அப்பா இருக்கிறாராம்மா? அப்போ அப்பான்னு ஒன்று வருது. என்ன சொல்கிறீங்க? யார் அந்த அப்பா? விளங்கல என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? அப்பான்னு சொன்னால் அவங்கட அப்பான்னு சொல்கிறீங்க. யார் அந்த அப்பா? எனக்கு கட்டாயம் நீங்கள் சொல்லணும் அது யார் அந்த அப்பாண்டு. சரி, அப்பாண்ட சொல்கிறேன். நீங்கள் என்னோட கூப்பிட்றீங்களா வேறு? அப்படி தானே. சரி, ஓகே. சரி, அவங்கெல்லாம் செய்திருப்பாங்க. அம்மா இல்லை, அம்மா. அப்படியா? சரி, ஓகே. அதை ஓப்பன் பண்ணுங்க. நான் சொல்கிறேன் அவங்க இல்லையான்னு சொல்லி. வேறு யார்? அவங்க இல்லை. பாசு. சரி, ஓப்பன் பண்ணு. ஓகே. யாராவது? பிள்ளைகள். பிள்ளைகள். அவர் இல்லை. என்ன அவரை காண இல்லையா? அதில் எல்லாருமே சமாளித்து சொல்கிறீங்களா? ஓகே. உங்களோட 2 பிள்ளைகளும் அதை செய்திருக்கிறாங்களா அம்மாவுக்குன்னு சொல்லி நினைச்சு உண்மையிலேயே பெருமைப்பட வேண்டிய விஷயம். சின்ன பிள்ளைகள். சரிதானே? இந்த தருணத்தில் எல்லாரும் கிஃப்ட் கொடுக்க நாங்களும் கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லி ரகசியமாக சீக்கிரட்டாக செய்திருக்கிறாங்க. ஓகே தானே? சரி, ஓகே. உண்மையிலேயே எல்லாரையும் விட அவங்கள தான் நீங்கள் புகழணும். என்ன சொல்கிறீங்களா? உங்களுக்கு 2 பேரையும் கூப்பிடுங்க உங்களுக்கு பக்கத்தில். நீங்கள் அது சொல்லக்கூடாது, செய்கையால் காட்டணும். சரிதானே? உங்களோட பிள்ளைகளுக்கு. ஓகே, கிட்ட நில்லுங்க. என்ன அவ்வளோ தானே? என்ன அம்மாவை பக்கத்தில் போக பயமா? ஒரு கொஞ்சி விடுங்க பிள்ளைகளை. அப்படியே இருக்கும், கொஞ்சி விடுங்க 2 பிள்ளைகளையும். வடிவா கட்டி பிடிச்சி கொஞ்சம். அவங்கெல்லாம் கொஞ்சிறாங்களே உங்களை, நீங்கள் கொஞ்சம் இல்லை. சரி, ஓகே. எப்போவுமே உங்களோட பிள்ளைகள் இந்த மாதிரி செய்திருக்கிறாங்க. அம்மாவில் ரொம்ப பாசம் போல இருக்குது. அப்படியா? பொம்பளை பிள்ளைகளான அப்பாவிலான பாசமாக இருப்பாங்க. 2 பேர்லேயும் பாசம். சரி, ஓகே. எப்பயுமே நல்லா படிக்கணும், உடலோட ஆரோக்கியமாக அவங்களும் இருக்கணும், நீங்களும் இருக்கணும்னு சொல்லி இந்த தருணத்தில் இறைவனிடத்தில் வேண்டி உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி. புதுக்குடியிருப்பு நைல் சர்ப்ரைஸில் இருந்து உங்களுக்கு வந்திருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சரி, எப்போவுமே நீங்கள் நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். இறைவனுடைய நல்லாசிகள் எப்போவுமே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கணும், உங்களுக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கும் உங்களோட குடும்பத்துக்கும். ஓகே தானே? சரி, ஒரு கவிதை ஒன்று தந்துருந்தாங்க உங்களோட பிள்ளைகள். சரி, கவிதை எழுதுவாங்களா? எழுதுவாங்க. ரைட், ஓகே. எங்களுக்கு இந்த உலகிற்கு வர உயிர் கொடுத்த எங்கள் அம்மாவுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மா. அம்மா, மூச்சடக்கி பிரசவித்தாய் எம்மை, மூச்சுள்ளவரை எம்மை மறக்க மாட்டோம் அம்மா. கருவறையில் சுமந்த எம்மை கருவெளியில் வைத்து காத்து வருகிறாய் அம்மா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எப்போதும் நீதானே எமக்கு அம்மா. அலங்காரம் பண்ணி உன்னை பார்க்காவிட்டாலும் ஆயுள் முழுவதும் உன்னை எங்கள் நெஞ்சில் சுமப்போம் அம்மா. இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அம்மான்னு சொல்லி ஒரு கவிதை, ஒரு அழகான கவிதை, முத்தான கவிதை உங்களுக்கு தந்திருக்கிறாங்க. ஓகே, உங்களோட பிள்ளைகள் மௌனமாக இருக்கிறாங்க. அந்த கவிதையிலேயே அவங்க மௌனிச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகே தானே? சந்தோஷமா? உங்களோட பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறீங்க? படித்து நல்லா இருக்கணும். அவ்வளோதான். உங்களுக்கு அதை செய்ததில் தேங்க் ஒன்றும் இல்லையே இல்லை. தேங்க்யூ சொல்கிறீங்களா? சரி, ஓகே.